கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஓகே சார், இந்த கைதை திமுக எதிர்பார்க்கலையா? எதை எதிர்பார்க்கல. உதயநிதி கைதை. ஆமாம், அதுதான் பிரச்சனையே. நேரலை காட்டுறான், நேரு தெரியுது, MRK தெரியுது, எல்லாம் தெரியுது. பின்னால் இருந்த ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. அமைதியாக உட்காந்துருக்காங்க, தகராறு பண்ணலாம். சரி, மரிய வில்சன் பேசுகிறத கவனிச்சா அவர் இந்த கூப்பிட்டு குத்துவார்ல விஜய், தீய சக்தின்னு சொல்லிவிட்டு அவர் பாணியில் கொத்து புரோட்டா போடுவது. இதுதான் உதயநிதியும் உபயோகப்படுத்தினார். அவர் பாணியில் கொத்து புரோட்டான்னு சொல்லி சொன்னார் தஞ்சாவூரில். ஆனால் விஜய் கொத்து புரோட்டா போடுற பாணி இருக்குல்ல, வந்துடுவார். ரெஸ்ட் ரூம் போயிருக்கார். எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் வந்துடுவார். எத்தனை 10 நிமிஷங்க ஆகிப்போச்சு? ஐந்தான் வந்துடுவார். ரெஸ்ட் ரூம் போயிருக்கார். ஒரு சினிமா படத்தில் டைரக்டர் சங்கர் இதே மாதிரி அரசியல் வியாதிகளெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல போய் இதே மாதிரி தங்குவதும், அப்புறம் போலீஸ் இடித்து அவ்வளோ பெரிய வெளியே எடுப்பதெல்லாம் கட்டுறான். இதை எடுத்து போடுறாங்க. அப்போவே சங்கர் புரிஞ்சுக்கிட்டார் போல. சரத்பாரி சொன்னார். எப்படி சொன்னார்னா அழகாக சொன்னார். இது என்னங்க, இது எப்பவும் சொல்கிறது தானேங்க, அதனால சாதாரணமாக தான் பேசினார், ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் பார்த்துக்குவோங்கிறது போல சொல்லிட்டார். அதனால் இது எல்லாமே மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் பொதுவாக உதயநிதியவோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்களுக்கு மத்தியில் கூட ஒரு மாதிரி ஒரு அருவருப்பான இரட்டை அர்த்தம் பொருள் கூட எப்பவும் பேசுவார். இல்லை, இவர் எப்பவும் தான் பேசுவாருங்க. ஆதனியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள் நம்மோடு வந்துள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், பட்ஜெட்டை தாண்டி நேற்றைய சம்பவம் ஒரு மிகப்பெரிய சம்பவம். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணல, நாங்கள் விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோம். தஞ்சாவூரில் நடந்த அந்த காவிரி நதிநீர் போராட்டத்தில் அவர் பேசிய வார்த்தையின் காரணமாக தஞ்சாவூர் போலீஸ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. உயர்நீதிமன்றமே வந்து இன்றைக்குள்ளே வந்து அவரை நீங்கள் வந்து விடுதலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இது தாவேக்காவுக்கு பேக் ஃபயரா சார்? நீதிமன்ற நடந்த கைதுக்கு முன்னால் இன்னைக்கு உள்ள சூழல் பட்ஜெட். ஆமாம், இந்த பட்ஜெட் எப்படி நடந்துச்சு, பட்ஜெட் நிகழ்வுகள் எப்படி சட்டமன்றத்தில் நடந்தது, பட்ஜெட்டு முன்வைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, என்ன நடந்தது என்பதில் ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல் சார்? எனக்கு புரியல சார். அது பட்ஜெட் நாளில் பார்த்துக்குவோம் என்று திமுக சொல்லியிருக்காங்க. மாபெரும் திட்டமிடல் பண்ணியிருக்காங்க என்ற செய்தியெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ பட்ஜெட் நாட்டில் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாங்க சட்டமன்றத்துக்குள்ளே. அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை பொறுத்தவரை அவர் வந்து எதிர்பார்க்காதது அவருடைய துறையிலிருந்து வந்த விஜய் ஆட்சிக்கு வருவார் என்பது. ஏன்னா குடும்பமே வந்து தலைமை தாங்கும் பொழுது கட்சியை ஆட்சியை தொடர முடியும் நம்ம, ஏன்னா மாப்பிள்ளை இருக்கார், பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க என்ற ஒரு புரிதலில் அந்த குடும்பம் இருந்துச்சு. பணமெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதிலையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. ரிசல்ட்டை பார்த்தா பணம் வாங்கினவங்களும் எல்லோருமே மாற்றி விசிலுக்கு போட்டுட்டாங்க. அப்போது வந்துட்டார் உதயநிதிங்கும் பொழுது இவரை வரவிடாமல் ஆட்சிக்கு செய்வதற்கு என்ன வழி என்பதில் அந்த குடும்பத்திலேயே, அந்த முதல் குடும்பத்திலேயே திமுகவில் உதயநிதி தான் அதிகமான வேகத்துடன் நிச்சயமாக வரவிடக்கூடாது விஜய் ஆட்சி செய்ய என்ற அதிக வேக, அளவுக்கு அதிகமான அதிவேகத்தில் இருந்தார் என்பது தான் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இந்த நேரத்தில் முதல் பட்ஜெட்டு விஜய் தலைமையிலான இந்த தாவேகா ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட்டு ஒரு 80-90 நாளைக்குள்ளே வைக்காங்க. அப்போது இதை வந்து எப்படியும் பிரச்சனையாக்கி விடலாம். ஸோ இந்த பட்ஜெட்டை சீர்குலைக்கும்னு நினச்சாங்களா? இந்த விவாதத்தை சீர்குலைக்கும் நினச்சாங்களா? பட்ஜெட் வைக்கும் பொழுதே தகராறு பண்ணிடணும்னு நினச்சாங்களா? டிஸ்டர்ப் பண்ணணும்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ திட்டம் போட்டாங்க என்ற செய்தி மட்டும் இருந்துச்சு.
இதுதான் ஆளுங்கட்சி பக்கமும் எதிர்பார்ப்பார். ஓகே. ஆனால் இன்று நடந்ததை பார்த்தா சுற்றி சுற்றி நமக்கு வந்து நேரலை என்பதனால என்னடா இது, அவர் பட்ஜெட் படிக்கிறாரு, எதிர்ப்புறமும் உட்காந்துருக்காங்க, எதிர்ப்புறம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஏங்க டப்பு டப்பு டப்புன்னு அவர் மரிய வில்சன் படிக்க பட்ஜெட்டில் விஜய்க்கு ஆதரவான செய்திகள் வர வர அவங்க மாட்ட ஒரு அந்த 107 பேரையும் வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் உட்காந்தே இருக்காங்க ஃபுல்லாக. அதிமுக உட்காடுறாங்க, சரி. அப்புறம் அந்த நேரலை காட்டுறான், நேரு தெரியுது, எம்ஆர்கே தெரியுது, எல்லாம் தெரியுது. பின்னால் இருந்த ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. அமைதியாக உட்காந்துருக்காங்க, வெளிநடப்பு செய்யலை, எதிர்க்கணும் என்பதற்காக தகராறு பண்ணலை. சரி, மரிய வில்சன் பேசுகிறத கவனித்தா அவர் இந்த கூப்பிட்டு குத்துவார்ல விஜய், எதிர்கட்சியை தீய சக்தின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு குத்துவார். எப்படின்னா அவர் பாணியில் கொத்து புரோட்டா போடுவது, இதுதான் உதயநிதியும் உபயோகப்படுத்தினார். அவர் பாணியில் கொத்து புரோட்டான்னு சொல்லி சொன்னார் தஞ்சாவூரில். ஆனால் விஜய் கொத்து புரோட்டா போடுற பாணி இருக்குல்ல, ஒரு பைசா தொடமாட்டேன், தொடவும் யாரையும் விடமாட்டேன். யாரை? கட்சிக்காரங்களையும் கூட்டணி ஆட்சியுமே. தொட்டவனையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம்னு சொன்னதை திருப்பி சொல்கிறார். மரிய வில்சன் பட்ஜெட் தானே படிக்கணும், பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு 2 பேராக எழுதுவார். கலைஞர் தான் என்ன பண்ணுவார்னு சொன்னால், யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியில் மாநிலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் எதிராகவே தான் இருப்பார். இப்படிலாம் எழுதுவார். ஓகே. அரசியல் எழுதுவார், முதல் 2-3 பேராக எழுதுவார். இவங்களும் அரசியல் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விஜயினுடைய இந்த சொல்லாடல்களெல்லாம் பயன்படுத்துகிறார். ஆமாம். மரிய வில்சன் இப்போ அது கத்துவாங்களா நான் எதிர்பார்க்குறேன். சத்தமே இல்லை, மிக அமைதியாக இருந்தாங்க, கிணத்துல கல்லை போட்ட மாதிரி இருந்தாங்க. ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோத்துக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க? 57 பேர் இருக்காங்களா? இருக்காங்க. இருந்து கூட அப்படி இருக்காங்க. சரி, மனிதநேய மக்கள் கட்சி சேர்த்துக்கிட்டாலும் 58, இன்னொருத்தர் சேர்த்துக்கிட்டா 59, எல்லாம் இருந்தாலும் யார்? ஈசன் கட்சியா, ஈஸ்வரன் கட்சியா? அமைதியாக இருக்காங்க. அதற்கு பிறகு பட்ஜெட்டு முடியும் பொழுது எந்திரிச்சு கத்துவாங்களா? வெளிநடப்பு செய்வாங்களா? இல்லை. ஏதோ புதுசாக செய்ய போகிறாங்கலாம் விட்டாங்களே, வார்த்தைகளை வெளியே சொன்னாங்களே, மறைமுகமாக புரிய வச்சாங்களே, ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தா வெளியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து கருத்து சொல்கிறாங்க. ஊடகத்தாரில் எடப்பாடியார் வந்து கருத்து சொல்கிறாரு, எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ரொம்ப கடைசியாக அதற்கான தயாரிப்புகளை தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடன் உட்கார்ந்து, முன்னாள் அமைச்சருடன் உட்கார்ந்து தயார் செய்த பிறகு வெளியில் வந்து அப்படியே எடுத்து படிக்கிறார். வழக்கம் போல் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அமைதியாக. ஒரே ஆச்சரியம் இது வந்து எதிர்பார்க்காது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் டிஃபென்ஸ் ஸ்டாண்ட் எடுத்துருச்சா? ஓகே. தற்காப்பு நிலைப்பாடு எடுத்து விட்டார்களா என்று இன்று பட்ஜெட் அமர்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கை பற்றி கேட்க வேண்டியிருக்கிறது. ஓகே. டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க. ஏன் போனாங்க அப்படிங்கும்பொழுது அவரே சொல்கிறார். ஓகே. முந்தா நேற்று நாங்கள் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் நடத்தி அதில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் விவசாயிகளுக்காக. நேற்று என்னெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறார். அப்போது அதுதான் காரணம் இதுக்கு என்பது போல் சாதாரணமாக எல்லாருமே புரிஞ்சுக்கிட முடியும் இல்லையா? வினைக்கு எதிர்வினையா? வினைக்கு எதிர்வினை இல்லை, இதுக்கு பேர் என்ன? புயலுக்கு பின் அமைதி இதுக்கு பேர். அதாவது நேற்று நடந்தது என்ன? முந்தா நேற்றை பொறுத்தவரை அவர் சொன்னது தமிழ்நாடெங்கும் நேற்று பற்றி எரிந்து, இந்திய துணைக்கண்டமெங்கும் பரவி எரிந்து என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், பெண்களுக்கு எதிராக இரட்டை அர்த்தத்துடன் மேடையில் பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின். இப்படி தான் அவர் சனாதனத்தை எடுத்து பேசும்போதும் கொண்டு போனாங்க. ஆமாம், ஆல் இந்தியா நரேட்டிவ் அசெப்ட் பண்ணாங்க. அதே போல் இப்போ பயங்கரமான கெட்ட பேராக பெண்களுக்கு எதிராக பேசுவதுன்னா யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவரே என்ன நிலைமைக்கு வந்திருக்காரு, நேற்று விட்ட பிறகு அப்படியே ஒரு ரோட் ஷோ மாதிரி போய் காரில் மேலே இருந்துட்டு கொஞ்சம் கையை காட்டிட்டு அப்புறம் காருக்குள்ளே உட்காந்துட்டு போயிட்டு திருச்சி விமான நிலையத்தில்
எனக்கும் அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, தங்கச்சியெல்லாம் இருக்காங்க, எனக்கும் வந்து குடும்பம் இருக்குது, நான் அப்படியெல்லாம் சொல்வேனா, நான் சொல்ல மாட்டேன். இவங்க பதில் போடுறான் சமூக வலைத்தளத்தில். உங்கள் தாத்தாவுக்கு தான் இருந்துச்சு, இது மாதிரி அம்மா, சகோதரி, என்ன பொண்ணு, குடும்பம் இருந்துச்சு, ஆனாலும் அவர் ரெட்டை அர்த்தத்தில் இப்படிலாம் பேசினார் சொல்லுவான்ல. அதே போல் உங்கள்கிட்ட ஊறி போயிடுச்சு உடலுக்குள்ளே, அதனால தான் நீயும் பேசின அப்படின்லாம் போடுறான். என்னென்னா இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். சட்டமன்றத்திற்குள்ளேயே இதாவது வெளியே தஞ்சாவூரில் பேசினார் உதயநிதியாவது. தாத்தாவை பொறுத்தவரை சட்டமன்றத்துக்குள்ளேயே என்ன நாடா பாவாடையெல்லாம் சொன்னாருங்கிற விஷயமெல்லாம் பேசுகிறான். சார் அதை பற்றி அவங்க கேட்கும்போது நீங்கள் சபை குறிப்பில் தான் நீங்கள் காமிங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. திமுக காரங்களே சொல்கிறாங்க, கடந்த காலங்களில் வந்து விஜயகாந்த் அவர்களே இதை பற்றி பேசும்போது அறிக்கையாகவே கொடுத்தாரு. கலைஞர் அவர் மீது டிஃபமேஷன் போட்டார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் மன்னிப்பு கேட்டார். இருக்குன்னு சொல்கிறீங்க, சபை குறிப்பில் இருந்தால் காமிங்கன்னு திமுக காரங்க கேட்குறாங்க சார் இந்த சம்பவத்துக்கு. அப்போ சூப்பர் வேலை பார்த்துருக்கார் தலைவர் கலைஞர். அப்பமே சபை குறிப்பில் அதை வந்து அவை குறிப்பிலிருந்து எடுத்து விட்டார். இது நல்லா இருக்குது. அதுதான் தலைவர் எப்பொழுதுமே எது செஞ்சாலும் திட்டமிட்டு செய்வார்னு தெரியுது. நல்ல விஷயந்தான். என்ன எடுத்துட்டா செய்தது தப்பு பிழை என்று ஏற்றுக்கொண்டது பொருள் அர்த்தம். முந்தா நேற்று பேசியதை நேற்று அவர் விமான நிலையத்தில் வந்து திருச்சியில் சொன்னதிலிருந்த என்ன நான் அதனால் அப்படி பேச மாட்டேன், அப்போ பேசியது தப்பு என்று மறைமுகமாக சொன்ன மாரி, குஷ்பு மாதிரி நேரடியாக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னதை கூட செய்யலைனாலும் மறைமுகமாக கேட்டுக்கிட்டாருன்னு அர்த்தம். எப்படியோ ஒரு டிஃபென்ஸ் மோட் என்று சொல்லக்கூடிய தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்போ தள்ளப்படும் அளவுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு முந்தானத்து பேசும்போது பேசியாச்சு. அங்கே வந்து யாரோ ஒருத்தன் கேட்டான் கூட்டத்தில். அது ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணுறாருன்னா, நேற்றெல்லாம் நீங்கள் ஆர்எஸ் பாரதியினுடைய அவர் தான் அமைப்பு செயலாளர், அவர் தான் அதிகாரப்பூர்வமான திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஆர்எஸ் பாரதி சொன்ன விஷயத்தை அதிகாரப்பூர்வமானதுன்னு எடுத்துக்கொண்டால், இவர் பேசியது, அப்படி சொன்னது, பெண்ணை குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே நியாயம்தான்னு சொன்னார். ஆர்எஸ் பாரதி சொன்னார். எப்படி சொன்னார்னா அழகாக சொன்னார். இது என்னங்க இது எப்பவும் சொல்கிறது தானேங்க, எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வரல, அவங்க வீட்டுக்கு கரண்ட் வந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு வரலையேன்னு கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு தண்ணி வந்துச்சு, இங்கே வரலையேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பதில் சொன்னார் என்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் அதனால் சாதாரணமாக தான் பேசினார், ஒன்றும் இல்லை கோர்ட்டில் பார்த்துக்குவோங்கிறது போல சொல்லிட்டார். அதனால் இது எல்லாமே மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் பொதுவாக உதயநிதியவோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்களுக்கு மத்தியில் கூட ஒரு மாதிரி ஒரு அருவருப்பான இரட்டை அர்த்தம் பொருள் கூட எப்பவும் பேசுவார். இல்லை இவர் எப்பவும் தான் பேசுவாருங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் எடப்பாடியாரை சசிகலாவை என்பதாக பேசினார் என்பதையெல்லாம் வேறு நினைவுபடுத்துகிறாங்க. சமூக வலைத்தளம் இருக்க அது பயங்கரமாக நினைவுபடுத்துது. அப்போ இதுவும் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அதனால் முழுக்க ஒரு இழிவாக பேசினார் என்பதாக ஒரு பெண்கள் மத்தியில் பெண்களை பற்றி அதனால் கருவியாக இப்போது அதை வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சண்முகத்தினுடைய வார்த்தையில் சொல்லப்படால் தொடர்ந்து மேடைகளில் பெண்களை இழிவுபடுத்துவது என்பது பழக்கமாக வந்துட்டுருக்கு. இதற்கு எப்படியாவது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் என்ற விஷயத்தை சொல்கிறார். ஆமாம், இது மக்களுடைய கருத்தாக எதிரொலிக்குது, பெண்களுடைய கருத்தாக எதிரொலிக்குது. வர்ற இடைத்தேர்தல்களோ அல்லது வந்து உள்ளாட்சி தேர்தலையோ கூட நம்ம மறுபடியும் ஒயின்னு இதை விட கிளை போயிடுவோமோ என்று திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, இவர்கள் வந்து அந்த அளவுக்கு என்ன உளவியல் ரீதியாக பொது மக்கள் அபிப்பிராயத்தை எல்லாம் தமிழ்நாடெங்கும் கேள்விப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் ஒரு தற்காப்பு நிலைமைக்கு போயிருக்காங்க. ஓகே சார், இந்த கைதை திமுக எதிர்பார்க்கலையா? எதை எதிர்பார்க்கலை, உதயநிதி கைதை. ஆமாம், அதுதான் பிரச்சனையே. எதிர்பார்க்கலைங்கிறதுக்கான நிறுவனம் சொல்கிறேன் உங்களுக்கு. காலையில் வந்து போலீஸ் இறங்குதுன்னொன்னே ஏதோ கைதுக்கு வராங்கன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. உடனடியாக முன்ஜாமீனுக்கு வழக்கம் போல் என்ஆர் இலங்கை போகிறாரு, டக்குன்னு போட்டுடுறாங்க. இளந்திரை என்னன்னு சொல்லிடுறாரு. 12 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறேன், அது வரை அரெஸ்ட் பண்ணணும். இந்த தஞ்சையிலிருந்து வந்த அவர்கள் தானே அங்கே போட்டிருக்காங்க. முதல்ல 6 பிரிவுன்னு போட்டு பிறகு 9 பிரிவு ஆக்கிட்டாங்க. பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வலுவாக இருக்குது. அது வர ஆரம்பிச்சிருச்சு. அது பயத்தை ஏற்படுத்திடும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க.
கடைசியாக எதெல்லாம் சேர்க்குறான்னு சொன்னால் இரு பிரிவினரிடையே என்ன மோதலை தூண்டக்கூடியது அப்படின்னு அந்த பிஎன்எஸ் படி போடுறான், புதிய குற்றவியல் சட்டம். இது அச்சுறுத்துது அவங்கள. அதனுடைய விளைவு உங்களுக்கு காட்டணும், நேரடியாக படம் காட்டணும்னா வந்துடுவார். ரெஸ்ட் ரூம் போயிருக்கார், எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் வந்துடுவார். எத்தனை 10 நிமிஷங்க ஆகிப்போச்சு, காத்திருக்கோமேங்க, இந்த வந்துடுவார், ரெஸ்ட் ரூம் போயிருக்கார் என்பதாக இன்றைக்கி எடுத்து போடுறான். ஒரு சினிமா படத்தில் டைரக்டர் சங்கர் இதே மாதிரி அரசியல் வியாதிகளெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல போய் இதே மாதிரி தங்குவதும், என்ன இலவச ஒப்பனை அறையா அப்படின்னு போடுவாங்க நம்ம ஒரு கடற்கரையில். அது மாதிரி ஒப்பனை அறைக்குள்ளே போவதும், அப்புறம் போலீஸ் இடித்து அவ்வளோ பெரிய வெளியே எடுப்பதெல்லாம் கட்டுறான். இதை எடுத்து போடுறாங்க. அப்போவே சங்கர் புரிஞ்சுக்கிட்டார் போல் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, உதயநிதி வழக்கமாக கடந்த கால சினிமாவில் நடந்த நிகழ்வாக சொல்லுவார். நமக்கு அவர் தான் அது சொல்லி கொடுத்தது. புஷ்பாம்பார், என்ன ஷோபாம்பார், என்ன எல்லாம் அதே மாதிரி இப்போவும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் நடக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறோம், பல வெற்றியும் கதை கேட்குறோம், படத்தை இப்போ நிறைய படங்கள் எடுத்திருக்கோம். அதனால் படம், வசனம், நடந்து முடிந்த படம், வசனம், இது மட்டுமே தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுவே தொழிலாக பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் வெளியே வரும். அது வெளியே வருது. அதில் இப்போ என்ன பண்ணலாம், ரெஸ்ட் ரூம் என்பதாகவா. இப்போ பயத்திலேயே இருந்தாருன்னு பார்த்தா வந்து உட்கார்ந்து சோஃபாவில் உட்கார்ந்துருக்காரு. முகமெல்லாம் அப்படி இருக்கு, ரொம்ப சுருங்கி போய் ஒரு அச்சம் கலந்த முகத்தில் நன்றாக தெரிந்தது. அப்பவும் கூட ஒரு பக்கம் சபரீஷன் கேட்குறாரு, ஒரு பக்கம் என்ஆர் இளங்கோ கேட்குறாரு, இளந்தரையை சொல்லியிருக்காருங்க நீதிபதி நீங்கள்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலை. செக்யூர் பண்ணுதுமா போலீஸில். ஆமாம், விசாரணை பண்ணாமல் யாரையும் வந்து கைது பண்ண முடியாது. அப்போ விசாரணைக்கு கூட்டிகிட்டு தான் போயாகணும். அப்போ என்னன்னு சொன்னால் அந்த நேரத்திலும் அந்த காவலர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு காட்டுறான். கோஆப்ரேட் பண்ணுங்க சார், கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். நாங்கள் சாதாரணமானவங்க, மேலேருந்து வந்துருச்சு உத்தரவு, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற விஷயந்தான் அவன் கேட்குறான். அப்போவே வந்து அந்த அச்சம் வந்து தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு நமக்கு கிடைக்கிற செய்தி என்னென்னா, அறிவாலயத்தில் இருந்து எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாடு எங்கும் போராட்டத்தில் நடத்துங்க, உதயநிதி கைதுன்னு சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக பக்கத்திலிருந்து ஊடகத்திற்கு கைதுன்னு சொல்லிட்டாங்க, நடத்துங்க. அதே சமயத்தில் சென்னையில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செங்கல்பட்டு, ஏன்னா நீலாங்கரிலேருந்து கூப்பிட்டு போகணுன்னா செங்கல்பட்டுன்னு அடுத்து வருது. செங்கல்பட்டிலிருந்து தஞ்சாவூர் வரை எல்லா இடங்களிலும் தொண்டர்கள் அணி திரண்டு வரும் வாகனத்தை, உதயநிதி அழைத்து கொண்டு செல்லும் காவலர் வாகனத்தை மறித்து போராட்டம் நடத்துங்கள் என்று சொல்லி போட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க, வழிகாட்டல் கொடுத்துருக்காங்க, கட்டளை கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துலையும் அப்படி செய்யலை. 100 பேர் 50 பேர் அங்கங்கே உள்ள தலைவர்கள் தங்களுடைய முகத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தமிழ்நாடு எங்கும் போராடி நாங்கள் அரெஸ்ட் ஆகிட்டோன்னு மட்டும் ஃபோட்டோ ஷூட் போட்டாங்க எல்லா ஊர்லேருந்தும். ஆனால் தஞ்சையில் மட்டும்தான் பெரும் அளவுக்கு அணி திரண்டு போராட்டத்தை நடத்தினாங்க. உடனே அங்கே உள்ள டிவிக்கையும் பதிலுக்கு அதே மாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, தெருவுக்கு வரக்கூடியவங்களையும் நல்லா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா 60-70 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இருப்பாங்க திமுகவில். அங்கே 30லேருந்து 40 வயசுக்காரங்களாக இருக்காங்க. மோதினா என்ன ஆகும்? அப்போது இந்த பயமும் கூட ஏற்கனவே பயந்த நிலையில் இருப்பவர்களுக்கு, சரிந்தவர்களுக்கு, தேர்தல் முடிவுகளில் சரிவை எதிர்நோக்கியவர்களுக்கு, அதை சரிக்கட்ட என்ன செய்யலாம் என்று யோசிப்பவர்களுக்கு, இந்த வார்த்தையெல்லாம் என் வார்த்தை கிடையாது. அதாவது நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இப்பொழுது தாவேகாவினுடைய விஜய் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்களுடைய AIOF என்று சொல்லக்கூடிய அகில இந்திய இளைஞர் பெருமன்றம், அவர்களுடைய பாலன் இல்லத்திலேயே நடத்திய போராட்டத்தில் எப்போ வந்து அவங்க கருப்பாம்பூச்சி கட்சி போராட்டத்தை திரும்ப பெற்றுச்சோ, அப்போ இங்கேயும் கருப்பாம்பூச்சி கட்சி திரும்ப பெற்றோன்னே
நாம் வெளியில் போராடுவோம், இதுமேல் இதோடு போதும்பால இல்லத்தில் இவங்க முடிவெடுத்தா, எங்களுடன் இதுவரை வந்த அவங்க அகில இந்திய மாணவர் பெருமன்றம் அறிக்கை விடுறாங்க. எங்களுடன் இத்தனை ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக உடன் வந்த என பல்வேறு மாணவர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், பெரியார் அம்பேத்கர் அமைப்புகள், இந்த தோழர்களில் சிலர் தாங்கள் தேர்தலில் கிடைத்த சரிவை சரிக்கட்டும் எண்ணத்தோடு தொடர்ந்து போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துவது வருத்தத்திற்குரியதுன்னு போட்டிருக்காங்க அவங்க அறிக்கையில். அவங்க அறிக்கை வார்த்தை அகில இந்திய பெருமன்றம். அப்போ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் அடி, நாளுக்கு நாள் கீழே விழுதல் என்பதாக நடக்கும் பொழுது, நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் மேலும் மேலும் தனிமைப்படுதல் என்று நடக்கும் பொழுது என்ன செய்வாங்க? இன்னைக்கு பட்ஜெட் செஷனில் அமைதியாக இருந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க. அப்போ இன்று பட்ஜெட் செஷனில் அமைதி என்றால் அது ஒரு புயலுக்கு பின் அமைதி என்றால் அது காரணமே நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் தனிமைப்படுவோம், யாரை வேணால் பிடிப்பாங்க போல் இருக்கு இந்த ஆட்சி. முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் இதேமாரி அவதூறுன்னு சொல்லி பிடிச்சாங்க. அனிதாவை ஏவா அப்படின்னாங்க. இல்லை சுயேட்சா நின்று ஜெயிச்சு பிறகு திமுகவுக்கு KN நேருவாலும் KKSஆரும் போய் தோட்டத்திலே பார்த்து ஆர்கே பெருமாளை கூட்டிகிட்டு போய் பார்த்து சேர்த்த மார்க்கண்டேயனும் கூட இதே போல் என்ன கரடு முரடாக பேசி என்ன அதன் மூலம் நாம் கட்சியில் மேலிடத்துக்கு வரலாம் என்ற எண்ணத்துடன், நல்லெண்ணத்துடன் செய்ததுக்கு அவருக்கும் போட்டாங்க உள்ள. அதை அடுத்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனுக்கு கடித்த மாதிரி இங்கே வர வந்துட்டாங்களே உதயநிதி வர என்று இனி உடனடியாக நாம் அஃபென்சிவ் எதிர்த்து கலகம் செய்வது, எதிரடி கொடுப்பது என்பது இல்லாமல் பின்வாங்குவது என்ற கட்டத்திற்கு வந்திருப்பதை இது அரசியல் ரீதியாக காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியுமே இந்த கைது எதிர்பார்க்கலையா? முதல் குடும்பத்திற்கே அவர்கள் எதிர்பார்க்காத வந்துருச்சு. நாளைக்கு இது தலைவருக்கும் வரும், கழகத் தலைவருக்கும் யாருக்கும் வரும். அதனால் 2ஆம் பட்ச தலைவர்களாக இருக்கும் KN நேருவோ என்ன ஏவா வேலுவோ என்ன MRK எல்லோரும் கூட அதே மாதிரி மனோநிலைக்கு, உளவியல் மனோநிலைக்கு போக கீழே உள்ள தொண்டர்களும் போனதுனால தான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து போராட தொண்டர்கள் தயாரில்லை என்பதும் தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் தமிழ்நாடு முழுக்க கைதாகியிருக்காங்களே சார் திமுகவினர். 50 பேர், 100 பேர், ஒரு இடத்துல சில இடத்துல 500 பேர், இப்படி தான் இருக்காங்க. திமுகவினுடைய தொண்டர்கள் என்ற கட்டமைக்கப்பட்ட அணி திரண்டு வருவார்களே போராட, தலைமை கைது செய்யப்பட்டால்னு அது இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் இன்றைக்கு அறிவித்த அந்த மரிய வில்சனுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையில் அவர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டார் பழைய ஆட்சியினுடைய திட்டங்களை என்று எடப்பாடி சொல்கிறாங்க. அடுத்து உதயநிதி என்ன சொல்கிறாரு? ஸ்டிக்கர் ஒட்டிட்டார் எங்கள் திட்டங்களை. அப்போ என்னன்னு சொன்னால், இவங்க காலத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காலத்தில் இருந்த அந்த நல்ல பல நல்வாழ்வு திட்டங்களை அப்படியே வேறு பெயரை மாற்றினாலும் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்பதற்காக அவர்கள் காழ்ப்புணர்ச்சியுடன் என்னென்ன வள்ளுவர் கூட்டத்தையே பார்த்தோம். கலைஞர் காலத்தில் திறக்கப்பட்டுச்சு, பிறகு ஜெயலலிதா காலத்தில் மூடப்பட்டுச்சு. ஆமாம், மறுபடியும் கலைஞர் தான் திறக்கணி, பராமரிப்பே இல்லாமல் இப்படி அவர் செய்தால் நாங்கள் இப்படி செய்வது. அவர் தலைமைச் செயலகத்துக்கு ஒரு இடம்னு சொன்னால் நாங்கள் அதை ஓமந்தூரார் மருத்துவமனைன்னு மாற்றுவது. இப்படி மாறி மாறி செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. அந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் நல்வாழ்வு திட்ட மக்களுக்காக அது இருக்கட்டும்னு வைத்தது. அதில் வேணா இவங்க கட்சியினுடைய ஆட்சியினுடைய பேரை என்ன வெற்றி மடிக்கணி இப்படி மாற்றிக்கலாம். இதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விமர்சனம் கடுமையாக எடப்பாடியாராலும் சரி மக்களாலும் பண்ணப்பட்டது என்னென்னா, ஜெயலலிதா காலத்தில் உள்ள தாலிக்கு தங்கம், ஜெயலலிதா காலத்தில் இருக்கக்கூடிய அதே போல் மடிக்கணினி எங்கள் ஆட்சியிலையும் தான் இருந்துச்சு. நாங்கள் கடைசி கட்டத்தில் கொடுத்தோம், 40 லட்சம் அறிவித்தோம், 20 லட்சம் கொடுத்தோம்லாம் சொல்லிட்டார் உதயநிதி. என்ன கடைசி நேரத்தில் 4 வருஷம் 5 வருஷத்தில். ஆனாலும் அந்த கறவை மாடும் இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு கிராமங்களில் பயன்பட்டுச்சின்னு கிராமத்தில் உள்ள நிலமற்ற விவசாய தொழிலாளர்களும் அதே போல் சிறு விவசாயிகளும் கீழ்நிலை நடுத்தர விவசாயிகளும் நினைத்தார்கள். அதே மாதிரி
ஆடுன்னு சொன்னால் அது குட்டி போட்டு அது பெரிய அளவுக்கு எங்களுக்கு சொத்தை எவ்வளோ இருக்குது தெரியுமா என்று சொல்லும் அளவுக்கு கிராமப்புறத்தினுடைய சூழல். கறவை மாடு என்றாலும் கூட அதுவும் அதே போல் குட்டி போட்டு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்படியாக பயனுள்ள திட்டங்களை ஜெயலலிதா அறிவித்தாரே, ஏதோ காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்தப்பட்டதே, அதையும் ஏற்றுக்கொண்டு ஓகே. அப்போ எந்த ஆட்சியானாலும் பரவாயில்லை, மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்கள் வருமா செய்கிறோம். இது தவிர கூடுதலாக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த என்ன தாய்மாமன் சீர் என்று தங்க மோதிரம் கொடுக்க போகிறாரு. அதை உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்குன்னு சொல்லிவிட்டு அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்குன்னு இப்போ மாற்றுறாருன்னு சொல்கிறார். நாம் கேட்பது அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிக்கூடம், அரசு கல்லூரி, இதைத்தான் வலுப்படுத்த வேண்டும், தனியாரை அல்ல என்ற ஒரு கருத்து இருக்கா இல்லையா? இந்த கருத்தை எதிர்த்து செயல்பட்டது என்ற அதிமுக ஆட்சி கூட இந்த கருத்தை எதிர்த்து பேச மாட்டாங்களே. அப்படி இருக்கும் பொழுது அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பது என்பது தானே சால சிறந்தது, மோர் கான்க்ரீட் தேன் த எர்லியர் அனௌன்ஸ்மெண்ட் என்பதாக பார்க்கணும். முன்கூட்டி அவர் அறிவிச்சிருக்கலாம் எல்லாருக்கும்னு. ஆனால் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் பொழுது அப்போ அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும் பிரசவத்துக்கு. கிராமத்தில் அப்படி தான் வருது. ஆமாம், அங்கே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் கொண்டாடுறாங்க. அங்கே இந்த செவிலியர்கள் தான் கிராம சுகாதார செவிலியர் தான் கவனிக்காங்க. அதையும் கூட கொண்டு வந்தது என்பதில் அவ்வளோ ஒரு ஆழமான அரசு நிலையங்களை வலுப்படுத்துவது என்பது இருக்கிறது என்பதையும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. ஓகே சார், மானிய கோரிக்கையில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? திமுக ரொம்ப கண்டிப்பாக மானிய கோரிக்கை மட்டுமல்ல, இப்போமே நாளைக்கு விவசாயம் அதை இவர்கள் விவசாய பிரச்சனையை வந்து நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்யலைன்னு நல்லாவே சொன்னாங்க. எடப்பாடியாரும் சரி உதயநிதியும் சரி. அது சௌமியா அன்புமணி சொல்லும் பொழுது தான் ரொம்ப துல்லியமாக நீங்கள் நீர் போக்குவரத்துக்கு இது செய்யலை எதிர்பார்த்தோம், அதே போல் வேளாண்மையிலும் சரி அதுதான் அடிப்படை, அவர்களுக்கு அறிவித்ததை செய்யலை என்ற விஷயங்கள்லாம் உடனடியாக 8 மாதங்கள் 9 மாதங்களில் வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டிலேயே வரும்னு யாரும் எதிர்பார்க்கல தான். எஸ், ஆமாம். அதே மாதிரி தான் என்ன 6 சிலிண்டர் என்று சொன்னதும், அதே மாதிரி தான் 2500 ரூபா மகளிருக்கு என்று சொன்னதும் எதிர்பார்க்கிறார்கள் என்பது உண்மை. மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது, பெண்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது. இவையெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியிலிருந்து எழக்கூடிய கேள்விகள் தான், நாம் மறக்க முடியாது. அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார் என்று நம்புவோங்கிறான் மக்கள். இப்போ அப்படிப்பட்ட நிலையில் தான் என்ன அதுவும் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. குறிப்பாக விவசாயிகளுக்கு அதிகமான அளவுக்கு அவர்களுக்கு திருப்தி இல்லை, அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள், விவசாய சங்க தலைவர்களும் கூட என்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே விவசாய சங்க தலைவர்களை தான் மேகதாது பிரச்சனையிலெல்லாம் பாருங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் போராட வராங்க என்று சொன்னதை கூட சிடிஆர் நிர்மல்குமாரை போய் பார்த்துட்டு வெளியில் வந்து பிஆர் பாண்டியன் அனைத்து கட்சி கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, சட்ட ரீதியாக நடவடிக்கைகளில் தெளிவாக எடுக்க போகிறாங்க, எடுக்கட்டும், அதாவது வந்தால் சரிதான், நமக்கு ஆதரவான நிலைப்பாடு என்ற நிலைக்கு அந்த விவசாயிகளே புரியும் அளவுக்கு அணுகக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்பதும் வருது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உதயநிதி கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. பட்ஜெட்டை சீர்குலைக்கவோ அதை டிஸ்டர்ப் பண்ணவோ சதி பண்ணாங்க, அதன் காரணமாக கைது. அதற்கு பிறகு வந்து ரொம்ப அடித்து ஆடக்கூடிய திமுக ரொம்ப அமைதியாக போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய உளவியலை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேர்வு நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார். வணக்கம்.